வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். ஆ, வந்துட்டீங்களா? இல்ல இல்ல இன்னும் வரல கொஞ்சம் எடுக்குது, லேசா எடுக்குது வேற. ம், சரி இருங்க. ஆ. குளிரா இருக்கா? ஆமாங்க, குளிரா இருக்குதுங்க. இந்த மழை மழை பெஞ்சிருக்குதா? இல்ல, கொஞ்சம் மூடிட்டே இருக்குது. சரி இப்ப என்ன பண்ணுச்சு சொல்லுங்க, அப்படியே முடிச்சுக்கலாம் 2 நிமிஷம். ஏன்னா நெட்டு 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 சரியில்லை. ஆ, ம். நேத்து நைட் சாப்பிட்டேன், இன்னைக்கு நைட் சாப்பிடல, ம் வேணான்ட்டு. ம் ம். நானும் அப்படித்தான். ஒரு இப்ப வாரம் ஆச்சு. நான் ஒரு வாரமா ஒண்ணுமே இல்லை, வெறும் பாருங்க இது என்னது, வெறும் எலுமிச்சை பழத்தை, வெறும் சுடுதண்ணி எலுமிச்சை பழம். ஒரு வாரமா என்னது எலுமிச்சம்பழம். சுடுதண்ணி. இந்த பாரு, ஆஹா, இந்த இந்த பொண்ணு சாப்பிடு பாருங்க. இந்த பொண்ணுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன். இந்த பொண்ணுக்கு, ஆஹா. என் நண்பருடைய பொண்ணு என்ன சாப்பிட்ற, எலுமிச்சை பழத்தை என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு. எலுமிச்சை பழம் அப்புறம் லெமன் டீ. லெமன் டீ. சுவை எப்படி இருக்குது? சக்கரை அதிகமா இருக்குது, சூப்பரா இருக்கு. சக்கரை குறைவா இருக்குது. சக்கரை குறைவா இருக்கு. அதுதான் நல்லது. நல்லது. இப்ப அவ கேட்டாங்க, தாத்தா எனக்கு போட்டு கொடு தாத்தான்னு. உடனே என்ன பண்ண, எலுமிச்சை லேசா சூடு பண்ணி எலுமிச்சை புழிஞ்சு கொஞ்சோண்டு சக்கரை போட்டு கொடுத்தா 2 பேரும் குடிச்சா. தாத்தா நல்லா இருக்குதே, இது யாரும் எங்க அம்மா செஞ்சதில்லை, அம்மாவுக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். சரிங்க சார். வயிறு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தாத்தா. அப்ப என்ன சாப்பிடலாங்க? பீட்ரூட் சோறு சாப்பிடு. இப்ப அவங்க அம்மா பீட்ரூட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பீட்ரூட் போட்டு கொஞ்சோன்னு பீட்ரூட் போட்டு அதுல கொஞ்சோன்னு சோறு போட்டு பீட்ரூட் சோறு அப்படின்னு சாப்பிட்றமே. அப்புறம் கீரை சோறு. இன்னைக்கு நான் 2 நாளா என்னோட இருக்காங்க. இன்னைக்கு 2 நாளா கீரை சோறு தான் கொண்டு போறாங்க. நேத்து கீரை சோறு, இன்னைக்கு முட்டைக்கோசு சோறு, நாளைக்கு பீட்ரூட் சோறு. 2 நாள்லயே சளி குறைஞ்சிருச்சு. 2 நாள்லயே சளி குறைஞ்சிருச்சு. குழந்தைங்களுக்கு டக்குன்னு பால் குடிக்கிறது நிறுத்திட்டாங்க. பால் சொன்னாங்க, பால் தப்புன்னு சொன்னே. ஆமா, பால் தப்பு தான். பால் சாப்பிடறதே நிறுத்திட்டாங்க அவங்க 3 நாளா. சரியா? இப்ப இப்ப 4 பேரிச்சம்பழம் சாப்பிட்டேன், 2 முறை 4 நாள். படுக்கலான்னு ஜெரியனை கழட்டிட்டு படுக்கலான்னு வந்தா உங்க கால் வந்துச்சு, அப்படியே உட்காந்துருக்காரு. ஆமாங்க, அதுல கூப்பிட்டு பார்த்தா எடுக்கல. அதுல இது யாருக்கும் தெரியாது இல்ல, நான் 1 வாரம் வெளியே இருக்கிறதுனால யாரும் வர்றது இல்லைன்னா போடுறது இல்லை. யாரும் வெளியே இருக்குன்னு தெரிஞ்ச காட்டி யாரையும் நான் கூப்பிடுறது இல்லை. எடுக்காது, அலைவரிசையா எடுக்க. இப்பவே குருட்டடியா எடுக்குது. பக்கத்து அவருடைய போன்ல இருந்து போட்டு ஓடுது. என்ற போன்ல வேலை செய்ய மாட்டேன். அவரது ஜியோன்னு காட்டி கொஞ்சம் எடுக்குது. அது ஃபைபர் கேபிள்ங்கிறது அது வேற. நேரடியே வீட்டிலேயே கொடுத்துறது. அது 10 மீட்டர் 10 அடிக்குள்ள எடுக்கும். அது வேற. நான் தற்காலிகமா இருக்கேன். அது நேத்து 3 நாள் ஒரே சுத்து. இன்னைக்கு போய் நேத்து கல்லூரில போய் 1 மணி நேரம் பேசி போட்டிருக்க பாருங்க, வீடியோல போட்டிருக்க பாருங்க. இல்ல கல்லூரி ஆசிரியர் பேசி. குருவே, நீங்க என்னென்ன போறீங்களோ பாத்துனுங்க, மிஸ் ஆயிட்டா. இதெல்லாம் இப்ப பிரைன் டியூமர் ஒருத்தர் நாளைக்கு பயிற்சி கொடுக்க போற. பிரைன் டியூமர் என்னது? அதான் பாத்துங்க. 5 lakhs சார்ஜ் 5 lakhs பண்ணிருங்க. சார்ஜ் 5 lakhs. 5 லட்சம். ஆமா, நல்லானதுக்கு அப்புறம் கூட இப்ப பணம் வேண்டான்ட்டு நான். அதெல்லாம் நான் சொல்றேன், முதல்ல ஒப்புதல் வாங்கிட்டு வா. அதாவது பொண்டாட்டிட்டு ஒப்புதல் வாங்கணும், எல்லாத்துக்கும் ஒப்புதல் வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் நான் நல்லது பண்ணுவேன். எனக்கு எல்லாரும் ஒப்புதல் வாங்கி சரின்னு சொல்லணும். 100 நாள், அதாவது உடம்பு கரையும் குறையும் எல்லாம் 90 இருக்கிற இதெல்லாம் எம்மாறி உடம்பு வர்றதுக்கு இல்லையா ஆகும். அப்ப உடம்பு குறையிறப்ப ஐயோன்னு யாரும் கத்தக்கூடாது. ஐயோன்னு கத்தக்கூடாது. எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டேன். 3/4 மணி நேரம் பேசி வீடியோ எடுத்து புத்தகத்தை ஃப்ரீயா கொடுத்து பாரு. ஒத்துக்கிறேன். இது நீ ஒத்துக்கிறதே இல்ல. வீட்டுல யாரும் 180 நாளைக்கு யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஃப்ரீயா விட்டுறணும். கட் பண்ணிடுவேன் நான். உன்னோட பணமும் போச்சு, உன்னுடைய இது எனக்கு தேவையில்லை. என்னது நான் விஞ்ஞானிகளை சந்திச்சுட்டு இருக்கிற, புரியுதா? நான் பார்த்துட்டேன். அந்த விஞ்ஞானிகளை ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு ஜென்யூன் ஆள் வேணும். உன்னை மாதிரி வைத்தியம் பார்த்தேன். வைத்தியம் பார்க்கறத எனக்கு எந்த நன்மையும் இல்லை. நான் சொல்ற மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும். நான் சொல்ற மாதிரி சரி ஆகணும். பணத்தை ரெடி பண்ணியாச்சுட்டான். பணத்தை ரெடி பண்ணியாச்சு. பிரைன் டியூமரை கை வச்சு ஆள் முடிஞ்சது. என்னது? ஆள் முடிஞ்சதுதான். 1 கோடி ரூபாய் ஃபீஸ் பிரைன் டியூமர் எடுக்கிறதுக்கு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 1 கோடி ரூபாய் ஃபீஸ். எவ்வளவு? 1 கோடி.
அப்படியே எடுத்தாலுமே ஒரு 6 மாசம் கூட உயிரோட இருக்க மாட்டான். 6 மாசம் கூட உயிரோட இருக்க மாட்டான். மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு. ஆனா மென்டல் உள்ள அந்த ஃப்ளூயிட் வந்து உள்ள இருக்க திரவம் வந்து மண்டையில ஏறிடுது. திரவம் ஸ்கேன் ரிப்போர்ட்ல காட்ட மாட்டேங்குது. ஸ்கேன் ரிப்போர்ட்ல காட்ட மாட்டேங்குது. அந்த ஃப்ளூயிட் இப்படி ஆடுனா ஒரு வாரம் கரகரங்குதுங்கிறான். கேஸ் வேற தலையில போற கேஸ் ஏறிடுது. கேஸ் என்னது? ஆமாங்க, விண்ணு தலையை சுத்தி அதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல தெரியாது. எம்ஆர்ஐ ஸ்கேன்ல தெரியாது. அப்புறம் பிளட் ரிப்போர்ட் பார்த்தேன் 13.9 இருக்குது. இன்னையா 13.9 இருக்கு, கிட்டத்தட்ட 14 தான் வச்சுக்கோ. 14 பிளட் வந்து பியூரா இருக்கு. ஆனா ஏன் உடம்பு சரி ஐயாங்க, அதாங்க பிரச்சனையா இருக்கு. மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டா 6 மாசம் மாத்திரை தூங்கிட்டு இருக்கான். 6 மாசம் என்ன ஆகும்? குடும்பம் என்ன ஆகும்? அழுவ வேண்டாம் சார். அப்பதான் சொன்னேன் எல்லாம் தூக்கி அவரே என்ன பண்ண முடிவு பண்ணி தூக்கி போட்டு வந்துட்டாரு. தூக்கி போட்டு நீ ஆகாது, யாரோ நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் இருக்கிற ஊர்ல இருந்து வர்றாரு. ஈரோடு தான் நான் இருக்கேன். நான் இருக்கிறது மதுரையில் இருக்கேன். உடனே எப்ப வருவேன்னு கேட்டு நான் சொல்ல முடியாது, நான் விஞ்ஞானி, நான் வந்து கண்டுபிடிப்பாளர், எங்க இருப்பேன்னு தெரியாதுன்னு சொல்லி அதுக்கு விதி போட்டு இல்ல அவங்க நேர்ல வந்து பாத்துட்டு வந்தாரு. 5 நிமிஷம் தான் பேசுவேன். அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்பர் கொடுத்து அப்புறம் வந்து கூகுள் இந்த நம்பர் கொடுத்து கூகுள் பிளேஸ் கொடுத்து லொகேஷன் எல்லாம் அனுப்பிச்சேன். கரெக்டா என்ற இடத்துக்கு வந்துட்டாரு. வந்து கரெக்டா 3/4 மணி நேரம் பேசினேன். பயங்கர கண்டிஷன். என்னது பயங்கர கண்டிஷன் போட்டு வீட்டுல ஒப்புதல் வாங்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு கூப்பிடு, நான் சொல்றப்ப பணம் கட்டுன்ட்டேன். சரிங்கய்யா. ஆனா ஒண்ணு, 1 வருஷத்துக்குள்ளதான் குணப்படுத்துவேன். 4 கிலோ குணமாக வந்து 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்குள்ள நீ பல தடவை இறைச்சி சோறும் சாப்பிட்டுக்கலாம், பல தடவை பொட்டாட்டி சொல்றதுனால வந்து தக்காளி சோறு தின்னுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி வந்தால ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை, பிரியாணியும் தின்னுக்கலாம். அப்புறம் உங்க பொட்டாட்டி சொல்ற மாதிரி அவ ஆக்கி கொடுக்குற சோறுன்னு தின்னுக்கலாம். அப்புறம் கெட்டு போனா என்றது வந்துடும் சொல்லிட்டேன். சரி சாமின்ட்டாப்ல. அப்ப பொண்டாட்டி வலியுறுத்துறப்ப நீ பிரியாணி சாப்பிட்டுக்கொண்டேன். என்னது பிரியாணி சாப்பிட்டுக்க, நான் சொல்றதுக்காக தர்காரி சாப்பிட்டுக்கோ. ஆமா, அவ சொல்றப்ப அவ சொல்றது சாப்பிட்டேன்னா குணமாக்கிறதுக்கு மறுபடியும் 1 மாசம் தள்ளி போயிடும். அப்ப ஃபீஸ் ரெடி பண்ணிக்க. 1 மாசம் தள்ளி போச்சுன்னா அது தனியா ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு நான். சரிங்க சார். பொண்டாட்டி அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். கல்யாணத்துக்கு போற கரிசோறு போட தின்னுட்டு வான்னு 1 மாசம் ஆகும். மறுபடியும் ஃபீஸ் ரெடி பண்ணிக்கோ. எங்கேயும் தப்பிக்க முடியாது. எந்த நாடு போனாலும் தப்பிக்க முடியாது. இது வந்து அதே நேரத்துல இது இயற்கை சக்தியில வாழணும். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் டயட்டே இருக்காது, எந்த வகையான டயட்டும் இருக்காது, சூரியன்லயே வாழணும்ட்டு நான். அப்பதான் நீ வந்து 100 ஆண்டுக்கு ஆரோக்கியமா இருக்கு நினைச்சு பார்க்க முடியும். தின்னுட்டெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுன்ற. நீ திங்கறா இருந்தா இங்க வராதுன்ற. திங்கறா இருந்தா வராத, அந்த வேலையே கிடையாது. இது வந்து நிரூபிக்கிற சாமப்ப. நான் கிட்டத்தட்ட வந்துட்டேன், எல்லா விஞ்ஞானியும் பார்த்துட்டேன். இன்னும் விஞ்ஞானி நானே சொல்லிருக்கேன். 365 நாள் வெள்ளைக்காரன் சொல்லக்கூடிய எந்த உணவும் இல்லாமல் வாழ போறேன்னு ஒவ்வொரு விஞ்ஞானிட்டையும் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எந்த விஞ்ஞானி எடுப்பாலும் எனக்கு தெரியாது. ஆனா இந்த தலைமை விஞ்ஞானி இன்னொரு நான் சந்திக்கணும். அதாவது இஸ்ரோனுடைய தலைவர் சந்திக்கணும். அது எப்ப சந்திக்க எனக்கு தெரியாது. இதெல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள். இந்த விஞ்ஞானிகள் சொல்றது அவங்க கேட்பாங்க. ஆனால் இருந்தாலும் யாருக்கு பார்க்கணும்? ஹெட் மாஸ்டர் பார்க்கணும். ஹெட் மாஸ்டர் பார்க்கணும். இப்போ மாஸ்டர் மொத்தம் பாத்துக்கிறேன், HM பார்க்கணும். அது அவ்வளவு சீக்கிரம் ஹெட் மாஸ்டர் பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கு வேலை அதிகம். அது எப்படியோ பார்த்துருவேன். ஆனா இவங்க போய் சொன்னாங்கன்னு வச்சுக்க வேலை நடக்கும். சரிங்க. ராக்கெட் விஞ்ஞானி பார்த்தாச்சு. அப்புறம் ஏவுகணை விடுற விஞ்ஞானி பார்த்தாச்சு. அப்புறம் ஏவுகணை தயாரிக்கிற விஞ்ஞானி பார்த்தாச்சு. ஹெலிகாப்டர் சரி செய்கிற விஞ்ஞானி எல்லா விஞ்ஞானியும் பார்த்தாச்சு. எல்லாத்தையும் பேப்பர் கொடுத்தாச்சு, புத்தகம் கொடுத்தாச்சு, கண்டுபிடிப்பு பத்தி பேசிட்டேன். இனி அந்த ஹெட் மாஸ்டர் பாக்குறதுன்ற வேலை. அப்ப அதுக்கு போக என்ன பண்ணனா, இந்த தேர்வு பண்ணிட்டாங்க, பரிசு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த பரிசு கொடுத்தங்காட்டி அந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கறதுக்கு நேத்து போய் 1 மணி நேரம் பேசி எல்லா ப்ரொஃபஸரையும் சந்திச்சு பேசிட்டு, இது எப்படி அடுத்தது வந்து இந்த காலேஜ்ல நீங்க வந்து இதுக்கான ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்து புத்தகம் போட்டாச்சு. இந்த புத்தகத்தின்படி நீங்க இந்த பிஎஸ்சியில இந்த மாதிரி மைண்ட் பிசிக்ஸ்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுல மெடிக்கல் சயின்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா உங்க கல்லூரி பேர் வந்திருக்குது, உங்க கல்லூரியோட உங்க பொண்ணு படிக்கிறாங்க. என் பொண்ணு வந்து டீச்சரா இருப்பாங்க, என் பொண்ணு உங்க காலேஜ்ல டீச்சரா இருப்பாங்க. இது வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணீங்கன்னா நான் வந்து கெஸ்ட் லெக்சரா, நான் விருந்தினர் வந்து சொல்லி கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு நாம்ஸ்க்காக பேசிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் அவங்க எல்லாம் முடிவு எடுக்கிற சாதாரண விஷயம் அல்ல. நான் என்ற கருத்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா பிரின்சிபல் ஒத்துக்கணும், டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கணும், சாதாரண விஷயம் இல்லை. இது எப்படின்னா எலியை தோண்டி மழை பிடிக்கிறது, எலியை தோண்டி இந்த மலையை தோண்டி எலி பிடிக்கிறது.
ம். அதனால அதனால அதான் அந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டாரு அந்த சம்பந்தப்பட்டவர். அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா அவர் ஒண்ணுமே இல்ல. அது வந்து ம். 85 கிலோ என்னமே எடை இருக்காரு. புரியுதுங்களா? ம். ம். இந்த 12 லேயர்லயும் போய் இந்த லேயர் நான் சொல்றேன் ஏற்கனவே தோல் மண்டலம், ரத மண்டலம், சதை மண்டலம், ரத்த மண்டலம், எலும்பு மண்டலம் அப்படி சொல்றேன் 12 மண்டலம் இருக்கு இல்லையா? இந்த 12 மண்டலத்தையும் போய் கேஸ் ஏறிடுது. என்னது கேஸ்? கேஸ் ஏத்துக்குது. அது அதிகமா தலையில ஏறிடுது. அதிகமா உடம்புல இருந்து தாக்கு பிடிக்காத மேல போயிட்டு இருக்குது ஜாஸ்தி. அங்க போனங்காட்டி மென்டல் டிசார்டர், தூக்கம் வர்றதுல, வளர்றது, மயக்கம், வேலைக்கு எதுவுமே ஒரு கூர்மையா கவனிக்க முடியதில்ல, கூர்மையா வேலை செய்ய முடியதில்ல. அதாவது ஒரு 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 ஆ. கூர்மையா பார்க்க முடியும், ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது. இப்ப நான் மேலும் ஃப்ரீயா சிந்திக்கிறோம் அந்த மாதிரி இல்ல. சிந்திக்க முடியறது இல்லைங்க, அது கேரண்டிங்க. ஓடினே இருக்க சொல்லும். அப்புறம் நான் சொன்னேன், அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் இவ்வளவு வச்சிருந்தாரு, அதெல்லாம் பார்த்தேன். ஒரு பார்த்தேன். இதெல்லாம் எல்லாம் பிரெயினை செக் பண்றவன் பூரா எல்லா பிரெயின் செக் பண்ற பாரு, நியூரோ சர்ஜன் யாரோ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்தேன். எல்லாரும் மாத்திரை தான் எழுதி கொடுத்துருக்கான். மாத்திரை தான் எழுதி கொடுத்துக்கிறான். அதை தின்னு வெறுத்து போயிட்டாரு. தின்னு தூக்கம் தான் வருது. அப்படியே போக்க வேண்டிய 6 மணி நேரம் தூங்க வேண்டிய மாதிரி எழுந்திருக்க வேண்டியது, மாத்திரை போட்டு தூங்க வேண்டிய. இப்படியே 6 மாசம் ஆகி போச்சுங்க. எல்லாரும் உடம்பு அப்புறம் என்ன ஆகுதுன்னா உடம்பு ஏறிட்டே வேற போகுது. உடம்பு வெயிட் ஏற்றேக்குது. திங்க வேண்டியது மாத்திரை போட தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது மாத்திரை போட தூங்க வேண்டியது. அப்ப என்ன ஆகும்? வெயிட் ஆட் ஆயிட்டே இருக்கும். அது வெயிட் ஏற ஏற பிரஷர் அதிகமாக மறுபடியும் மண்டையினுடைய அழுத்தம் அதிகமாயிட்டே போகுது. ஒரு நாளுக்கு குறையவும் மாட்டேங்குது. இதெல்லாம் சொல்லி 3/4 மணி நேரம் பேசி ஒரு வீடியோ போட்டாச்சு. அது வந்து இவர் வர்றாரு அதை பத்தி கவலை இல்லை. மக்களுக்கு போகணுமே இல்லையா? ஆமாங்க. அவரு வர்றதை பத்தி எனக்கு கவலை. நான் சொன்னேன் எல்லாம் கவனமா கேட்டுக்குங்க, பொறுமையா செய்யுங்க. நீ எனக்கு இப்ப சொன்னதுனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ஆர்வத்துல இங்க வரக்கூடாது. இது வந்து உண்மையா வரணும். உனக்கு பிரச்சனை இருக்குது, நீ எத்தனை லட்சம் செலவோட தயாரா இருக்கிற, ஆனால் உடம்பை காப்பாத்த நீ வந்துட்ட. உனக்கு பிரச்சனை இருக்கணும் காட்டிதான் இப்ப சரின்னு சொல்றேன். நாளைக்கு எதிர்த்து நீயே பேச போற அப்படின்னு நீயே எதிர்த்து பேசுவ அப்படின்னு. அந்த மாதிரி இங்க வரக்கூடாது. இது வந்து இது ஒரு கல்வி, இது எஜுகேஷன். இப்படி புரிஞ்சுட்டு வா. நீ நல்லா ஆகிறதுக்காக கெஞ்சலாம், அது எனக்கு தெரியும். இந்த அடிபட்ட நாய் கைன்னு கத்துற மாதிரி நீ நோய் வாய்ப்பட்டு சொல்றதுல ஆமாமன்னு தலையாட்டாதுன்னு சொல்லிட்டு, நீ உனக்கு நோய் இருக்கனால தலையாட்டாத, உனக்கு வலி இருக்கனால ஐயோங்கிற நீ, அப்படித்தானே? இதே வலி எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் உன் மாதிரி பைத்தியம், உன் மாதிரி மென்டல் ஆட்டம் லட்சக்கணக்கான பேருக்கு அவன் ஏன் வர்றதில்லைன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இன்னும் புரியல, அல்லது வந்து இது நமக்கு தேவையில்லைன்னு இருப்பான். உனக்கு வலியும் இருக்குது, எப்படியோ தப்பிச்சாகணும், அந்த 2 எண்ணம் வந்துருச்சு. அப்ப என்ற வீடியோ பார்த்தங்காட்டி உனக்கு நம்பிக்கை வருது, அப்படித்தானே? ஆமா. எதுக்கு சொல்றேன்னா அது கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லையா, பயப்படுவாங்க இல்லையா. அது ஒண்ணு தப்பு கிடையாது. இப்ப நீங்க தெளிவா இருக்கிறீங்க. இப்ப எனக்கு இவ்வளவு ஒரு குறைந்த உணவில் வாழுகின்ற பொழுது அந்த மிச்சம் இருக்கிற அந்த சக்திக்கு எங்கிருந்து அதை பேலன்ஸ் பண்ணுது? 2:30 மணிக்கு படுத்தாங்க, 6 மணி வரைக்கும் அழுக முடியல. நல்லா இருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த அப்ப என்ன ஆகுது தெரியுமா? அந்த 6 மணி நேரம் 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 6:30யா 4 மணி நேரம் தூங்குறப்ப என்ன, அது யோகாவுக்கு போயிருது. எங்க போயிருது? யோகா, எங்க மெடிடேஷனுக்கு போயிருது. இயற்கையா மெடிடேஷன், அதாவது ரெஸ்ட் கொடுத்து மெடிடேஷனுக்கு போயிருது. அது போனோடனே உடம்பு ஃப்ரெஷ்ஷா மாறுது. உடனே எந்த மாத்திரை மருந்து எல்லாம் எப்படி தூக்கம் வருது? அது பாட்டு தூங்கிட்டா எழுந்துட்டு இப்ப கொஞ்சம் தண்ணி குளிச்சுட்டு ஒரு 4 நாள் 2 முறை பேரிச்சி மலை சாப்பிட்டு இப்ப படுக்கலான்ட்டு வந்தா உங்க கால் வந்துருச்சு. இப்ப சிரிப்பு எப்படி இருந்து வருது? மூஞ்சில சிரிப்பு வருது, எங்க இருந்து வருது? அது நானா சொன்ன சரி சொல்லி, நீ எப்படி சிரிப்பு வருது? உங்களை பார்த்தா சிரிப்பு வருதுங்க. ஏன்னா அந்த உண்மை வந்து உடம்பு போய் அதை சுத்தப்படுத்துது சாமி. நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னது? இயற்கையை சுத்தப்படுத்துது. ஆமா, நீ பாட்டுக்கு தூங்குன, தைரியமா எந்திரிச்சு உட்கார்ற, 5 நிமிஷம் பேசிட்டு 2 பேச்சு மணி சாப்பிட்டு சுத்தமா அவங்க என்னமோ சாப்பிட்டு பாரு. உனக்கு ஃப்ரீயா இருக்கா இல்லையா? இதுதான் நமக்கு இதுதான் இயற்கை ரகசியம். இதுதான் இயற்கைனே ரைஸ். அது உன்னைய காப்பாத்துது. நீ பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி ஏற்கனவே இதுக்கு சாப்பிட்டதை நீ வெளியே எடுத்துட்டீங்கன்னா கடவுள் தானா வந்து உள்ள தங்கிடுவான்னு திருமந்திரம் சொல்லுது. அவன் தங்கிடுவான், அவன் வெளியே போக மாட்டான் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதைத்தான் வந்து இந்த 19வது பாடத்துல உயிர் என்பது சக்தியானது,
அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது அந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா உயிர் வெளியே போயிடும். உடம்பு கெட்டு போனா உயிர் வெளியே போயிடும். இப்ப உடம்பை கெடாம பாத்துக்கிற, அப்ப உடம்பை கெடாம இருக்கோம்னா கெட்டு போன உடம்பு தான் குறையுமே தவிர நல்ல உடல் 1 கிராம் கூட குறையாது. இதை வந்து 79 இப்ப 59, 58, 59, 58, 57, 59, 57, 59 இப்படி மாறி மாறி விளையாட்டு பண்ணும். கடுமையா அலைஞ்சிட்டு வந்தா 57க்கு போகும். இரவு தூங்கி காலையில பார்த்தா 59க்கு போயிடும். நம்பவே முடியாது. மலை அது மலை ஏறுனா 56 போயிடும். மலை ஏறி நல்ல 10 கிலோமீட்டர் 8 மலை ஏறுன்னு வச்சுக்க 56க்கு போயிடும். போயிட்டு வந்துட்டு இந்த 15 மணி நேரம் 12 மணி நேரம் காலையில ஏறிட்டு சாயங்காலம் இறங்கி வந்து பார்த்தா இரவு நல்லா தூங்கிட்டு காலையில் பார்த்தா கரெக்டா மறுபடியும் 59 கரெக்டா அந்த 56 போனது மறுபடியும் உடம்பு ரீசார்ஜ் ஆகி காலையில் பார்த்து 58 50 போய் நிக்க. என்னால நம்பவே முடியல. சதை எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த சதை தானே பில்டப் பண்ணுது, தானே பில்டப் பண்ணிக்குதுங்க. என்ன ஆச்சரியம் இது. இததான் அவங்ககிட்ட பேசினான். ஆனால் அப்ப இப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிற இது அகாடமியில, அதாவது கல்வி கழகத்துல வரணும். அதுக்குதான் இந்த பாடுபட்டேன் நான். நாம நீங்களும் பேச நம்ம கல்வி கழகத்துல எஜுகேஷன்ல வரணும், பாடத்திட்டத்துல வரணும். என்னது பாடத்திட்டத்துல ஒரு பகுதியா வரணும். அதுக்குத்தான் இவ்வளவு பாடுபடி. எனக்கு மதுரையில எனக்கு என்ன மதுரையில எனக்கு என்ன வேலைங்க? வெயில் காய்ச்சின்னு காத்துது, வெயில் கொள்ளுது வெயில். ஏன்னா என் பொண்ணு படிச்ச கல்லூரில வந்து பெருமை சேர்க்கணும் இல்லையா? அவங்க தானே தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப நேத்து மட்டும் 5 புத்தகம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 புத்தகம் எழுதி கையில் கொடுத்தேன். என் பொண்ணு தான் போட்டோ எடுத்தாங்க, படம் எடுத்தாங்க, எல்லா பேரசையும் கொடுத்தாச்சு. எல்லாம் படிச்சு பார்க்க சொல்லு. படிச்சு பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நீங்க இந்த காலேஜ்ல இந்த பாடத்திட்டத்தை அடிப்படை கொண்டு உணவில்லாமல் வாழும் நீர் மருத்துவங்கிற டைட்டில் ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வாங்க. ஏன்னா இவங்க தனி அதிகாரம், அதாவது இந்த கல்லூரி வந்து இவங்களே பாடத்திட்டம் தயாரிக்கலாம், அந்த மாதிரி உரிமை இருக்கு. அதாவது அட்டானமஸ் பாடிம்பாங்க. அவங்களே கல்வி, அவங்களே பாடத்திட்டம் தயாரிக்கலாம், அவங்களே தேர்வு எழுதலாம், அவங்களே திருத்தலாம். அரசாங்கம் தான் மற்ற கல்லூரிலாம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் தான், பள்ளிக்கூடம்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் தான் முடிவு எடுக்கும். ஆனா இது அப்படி இந்த கல்லூரி வந்து இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல பல கல்லூரி இருக்குது. சுயாட்சி அதிகாரம், அவங்களே பாடத்திட்டம் போடுவாங்க, அவங்களே எல்லாம் அவங்களே பண்ணிக்குவாங்க, எல்லாமே அவங்களே பண்ணிக்கலாம். ஆமா, அந்த அதிகாரம் இருக்கு. நல்ல வேலை அந்த அதிகாரம் இப்ப ஒரு 15 வருஷம் அந்த அதிகாரம் கொடுத்துட்டாங்க. யாரு வேணாலும் பாடத்திட்டத்தை கொண்டு வந்துடுறா அப்படி அரசாங்கத்தை. இது பெரிய விஷயம் நமக்கு. அப்ப நான் சொன்னேன், இது ஏத்துக்கிட்டீங்க, இது பாத்துருக்கிறீங்க, இது பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் அந்த அம்மா என்னை கேட்டாங்க, எனக்கு சக்கரை நோய். அந்த ப்ரொஃபசர் கேட்கிறாரு. அந்த அம்மா கேட்டது பேரு செல்வராணின்னு பேர், ரொம்ப அருமையானவங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட பேசினாங்க. 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு ப்ரொஃபசர் உட்காந்து பொறுமையா கேட்கறது சாதாரண விஷயம் இல்ல. 40 நிமிஷத்துக்கு மேல 1 மணி நேரம் சுத்திட்டு 2-3 பொண்கள் என் பொண்ணு வேற உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ரிவியூ பண்ணிட்டே இருக்காங்க, எல்லா கேள்வி கேட்டாங்க. அப்ப ஏங்க சக்கரை நோய் குணமாக்குறது சாதாரணமே சொல்றீங்களா? உலகத்துக்கு அதுதானே பெரிய தலைவலி. நாங்க அதுதான் சீக்கிரம் குணமாகும்னு. அப்படிங்களா அப்படின்னு. ஆமா அதாம்மா அப்படின்னு. சரி, இந்த புத்தகத்தை நானே பார்த்தது இல்ல, ஆனா உங்க பொண்ணு சொல்லிதான் நான் கேட்டிருக்கேன். நானே இந்த புத்தகத்தை பார்த்தது இல்லை. என்ன பார்க்காம இவ்வளவு செய்தி நீங்க எப்படி நம்பிக்கை இல்ல? உங்க பொண்ணு சொல்றதை வச்சுதாங்க நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் முதல் முறை புத்தகம் பாக்குறாங்க. இப்பதான் முதல் முறையாக நேத்துதான் புத்தகத்தையே பாக்குறாங்க. ஆனா பரிசு பாருங்க, புத்தகமே அவங்க பார்க்கவே இல்லை, ஆனா பரிசு போட்டு வாங்க. அது பொண்ணுடைய முயற்சி, என்னுடைய முயற்சி, என் பொண்ணுடைய முயற்சி எல்லாம் சேர்ந்து எப்படியா ஒண்ணு உள்ள பூந்து விஞ்ஞானிகளும் பார்த்துட்டாங்க. எல்லாம் நம்ம எல்லாம் திரு முடிக்கிறது. இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் சாத்தியமா? இந்த மாதிரி 100 பேர் கேட்டாங்க. என்னது 100 பேர்? 100 பேர் அவங்க 50 பேரான உட்காந்து யோசனை பண்ணுவாங்கல்ல குருவே. அதுல ஒரு 10 பேத்துக்கு புத்தகமா கொடுத்துட்டு, அவங்க முக்கியமான விஞ்ஞானிகளுக்கு ஒரு 8-9 பேத்துக்கு கொடுத்துட்டு அவங்க போய் முடிவு எடுக்கணும். சரி குரு, சரி. அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்லை. மீண்டும் நாளைக்கு பேசலாம். நன்றி. சரி குரு. ஒண்ணு தைரியமா இருங்க, ஒண்ணும் ஆகாது. சரியா? சரி குரு, சரி.